கற்றல் அப்படித்தான். ஒன்று செய்யும் பொழுது இன்னொன்றை செய்து கொண்டிருந்தால், சில பேர் சொல்லுவாங்க மல்டி டாஸ்க் உமன். ஒன்னும் கிடையாது. இருக்கிற வேலையை ஒழுங்கா செய்யணும். இருக்கிற வேலையை ஒழுங்கா செய்யணும் அப்படிங்கிற அந்த சொல் இருக்குல்ல, அந்த தியானம் இருக்குல்ல, அந்த கவனம் இருக்குல்ல, அதற்கு பெயர் கற்றல். லேர்னிங். லேர்னிங் நடக்கும் பொழுது எல்லா கதவுகளும் மூடிக்கொண்டு உள் கதவு, இந்த மூன்றாம் கண் என்கிறோமே, அது திறந்து கொள்ளும். அப்பொழுது கற்றது எப்பொழுதும் மறக்காது. உலகத்திலேயே மிகப்பெரிய சாபம் என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவைப்படுகின்ற பொழுது நீங்கள் கற்றது மறந்து போகும் என்பதுதான். கற்றது ஒருபோதும் மறக்க கூடாது என்றால் கவனத்துடன் அந்த கற்றலை மேற்கொள்ளுங்கள். யார் ஒருவர் கவனத்தோடு அந்த கற்றலை மேற்கொள்கிறோமோ அவர்கள் வாழ்நாட்களில் எப்பொழுதும் தான் கற்ற வித்தையை மறப்பதே இல்லை. நான் ஒரு கவிதையை ரசிக்கிறேன்னா உள்ளும் புறமுமாக உயிர் தன்மையுடன் அந்த கவிதையை ரசிப்பேன், மறக்கவே மாட்டேனே. நீங்க ஒண்ணும் இல்லை, இந்த மேடையில 2 பேர் இருக்காங்க, நாம் எல்லோரும் ஒரு மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறோம், அப்படித்தானே? என்ன கேட்டா இந்த 2 பேர் உட்கார்ந்து இருக்காங்கல்ல, ஒருத்தருடைய மதம் சட்டம், நான் அறிந்தவரை. இன்னொருத்தருடைய மதம் திராவிடம். இதுதான் இவர்கள் 2 பேருடைய மதம். எதை அவர்கள் ஆழமாக நம்புகிறார்களோ அப்படி அவர்கள் முழுமையாக வெளிப்படுவார்கள். நான் இப்படித்தான் மனிதர்களை பார்த்து வாசிக்கிறேன். எப்படி ஒரு விஷயத்தில் நின்று ஜெயிப்பது, எப்படி ஒன்றுக்காக நாம் பலியாகாமல் இருப்பது, எப்பொழுது புரியும் நமக்கு? 40 வயதில், 50 வயதில், 60 வயதில் கூட புதிய விஷயங்கள் வந்து சேர்கின்றன. ஒருத்தர் 60 வயசுலையா தப்பான ஒரு வேலையை செஞ்சார். நான் கேட்டேன், 60 வயசுல இப்படி செய்றீங்களேயா? அதுக்கு ஒரு தந்த பதில் என்ன தெரியுமா? 60 வயதில் எப்படி இருப்பது என்று எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் இதற்கு முன் நான் 60 வயதில் இருந்ததில்லை. இட் இஸ் நியூ. அவருக்கு அது புதுசு தானே. அப்படி என்றால் புதிதாகத்தான் நாம் இருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு புதிதான சில விஷயங்கள் வந்து சேர்கிறது. ரொம்ப நுட்பமான புதிதான ஒரு விஷயத்தை சொல்றேன். ஒரு 3 மாதமாக நான் சந்திக்கின்ற மனிதர்களுடைய மனங்களில் எல்லாம் இதை நான் இன்ஜெக்ட் பண்றேன். யூடியூப்ல வருதா பார்க்கறவங்க பார்த்துக்கோங்க. யூடியூப்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லையா? நான் மேடைகளில் நின்று பேசுகிறேனா? சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஏனென்றால் வாய்ப்புகள், வார்த்தைகளை கேட்கக்கூடிய வாய்ப்புகள் பல நேரங்களில் பலருக்கு கிடைப்பதே இல்லை. என் குழந்தைங்க பிரமாதமான ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூல்ல இருந்து எடுத்து வேற ஒரு ஸ்கூல்ல நான் போட்டேன். ஏன் தெரியுமா? ஸ்கூல் தான் பிரமாதமான ஸ்கூல், என் குழந்தைக்கு தேவையான பிரமாதம் அங்க இல்லை. எப்ப எனக்கு புரிஞ்சுது ஒரு பெற்றோரா, ஸ்கூல் மே பி தி வெரி கிரேட்டஸ்ட் ஸ்கூல், பட் இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் மை சன். தூக்கிட்டேன் நான் அங்கிருந்து. சொற்கள் அப்படித்தான். உங்களுக்கு சூட்டபிளா இருந்தா பின்பற்றிக்கோங்க. நான் சொல்லுவது எல்லாம் அப்ளிகேஷன் தான். உங்க வாழ்க்கையில நீங்க அப்ளை பண்ணலாம். உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் ஒன்று. நான் பெரியவங்க கிட்ட சொல்றேன், இன்றைய இளைஞர்களுடைய சிக்கல் நமக்கு தெரியாதியா? நான் 17 வயதிலிருந்து 20 வயது பிள்ளைகளுக்கு 25 ஆண்டுகளாக பாடம் நடத்துகிறேன். அந்த வளர் இளம் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்களை முழுமையாக அறிந்தவள் நான். நம் வாழ்க்கையை விட அந்த இளைஞர்களுடைய வாழ்க்கை சிக்கலானது. இதைவிட சிக்கலானது சிறுவர்களுடைய வாழ்க்கை, ரொம்ப சிக்கலானது. அதை யார் ஒருவர் புரிந்து கொள்கிறோமோ அவர்கள் தான் வழிகாட்டிகளாக இருக்க முடியும் என்பதற்காக சொல்லுகிறேன். நம்ம பெரியவர்களுக்கு விவாகரத்து என்பது எவ்வளவு பெரிய ஒரு வலி தானே. குழந்தைகளுக்கு என்ன வலி தெரியுமா? பிரேக்கப். பாவங்க அதுங்க. ஆனா விவாகரத்து பண்ணா 4 பேர் அது சொல்லுவான். பிரேக்கப் ஆனா விடுறா மச்சான், வாடா பார்ட்டிக்கு போலாமா. நம்ம வலியை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது இந்த உலகத்துல. இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், பெண்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்களுக்கும் சொல்லுகிறேன், வயது முதிர்ந்தவர்களுக்கும் சொல்லுகிறேன். நான் வந்து கனடா நாட்டுக்கு போனேன்னு சொன்னேன்ல, அந்த நாட்டுல என்னை அழைத்த அந்த இயக்கத்தின் பெயர் மிஸ்டர் தமிழ் கனடா. எதுக்கு கூப்பிட்டாங்கன்னா 63 பேர் அந்த வருஷத்துல சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இன்னர் ஹார்மனி பத்தி பேச என்ன கூப்பிடுறாங்க. 75 பேருக்கு தான் டிக்கெட் இருக்கு. ஆனா 150 பேர் ரெஜிஸ்டர் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஒரே நாள்ல. 2 நாள்ல தான் நிகழ்ச்சிகள். இந்த மாதிரி க்ளோஸ்டு ஹால். நான் பேசுறேன்,
பேசி முடிச்சிட்டு வெளியில வர பேக் ஸ்டேஜ் நிறைய பேர் வந்து பாராட்டுவாங்க தானே, சூப்பரா பேசுனீங்க அப்படின்னு. அப்படி பாராட்டிட்டே இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்தா. அவளுக்கு ஒரு 45 வயசு இருக்கும், பேரழகி. இப்படி நிறுத்தி இருக்கா, தன்னை இவ்வளோ அழகா நிறுத்தி இருக்கா. பெரும் பணக்காரின்னு தெரியுது, ஏன்னா எல்லாம் வைரங்களாவே போட்டிருக்கா. பிரமாதமான மேக்கப், எல்லா மேக்கப்பும் விலை உயர்ந்த மேக்கப் போட்டிருக்கா. அவன் நடந்து வரும்போது அவ செருப்புல இருந்து அவ உடல்ல இருந்து உயர் ரகம் கிட்ட வந்தா. வந்துட்டு கைய பிடிச்சிக்கிட்டு நெத்தியில வச்சுட்டு மறுபடியும் உதட்டுல வச்சு நெத்தியில வச்சு உதட்டுல வச்சு நெத்தியில வச்சு உதட்டுல வச்சுக்கிட்டே இருக்கா. என் கைய அழுறா. என் கையில எல்லாம் கொஞ்சம் பவுடர், அவ கண்ணில் கண்ணீர். மேக்கப் கலையுது அவளுக்கு, மேக்கப் கலையுது. அழாத அழாதன்னு சொல்ற. அழுதுட்டா ஒரு வார்த்தை சொன்னா, தேங்க்யூ, நன்றி, நான் ஒன்றை புதிதாக கற்றுக்கொண்டேன், நன்றி. கற்றல் நன்று. ஏன் தெரியுமா? கற்றவர்களுக்கு நாம் நன்றியை சொன்னால் கற்றல் நன்று, நிகழ்ந்து விட்டதுன்னு அர்த்தம். கற்றல் நிகழ்ந்துருச்சு உள்ள. அவ நன்றி சொல்றா, தேங்க்யூ. 8 வருஷமா உள்ள போராட்டத்தோடு இருந்த, சிறைப்பட்டு இருந்த, விடுதலை பண்ணிட்டீங்க. என் ஓடு உடைந்தது, தேங்க்யூ சொல்லிட்டு அப்படி போனா. அவளையே பார்த்துட்டு இருந்தேன்னா உள்ள போயிட்டா. திடீர்னு என் மனசுக்குள்ள ஒரு சுத்தியல் அடி. ஏய் சுல்தானா, என்ன அப்படி உட்கார்ந்துருக்க? ஓடு, பின்னால ஓடு போ. துரத்துது உள்ள ஒண்ணு. நேரம் ஓடி போய் பார்த்தா அவ BMW ஏதோ அப்படி காரை அப்படி ஆன் பண்ற, திறக்கிறா, கதவை திறக்கிறா. நம்ம அவ ஓடி வந்தா, என்ன மேடம், 45 நிமிஷம் பேசியிருக்கேன், 18 பாயிண்ட் பேசினேன், எந்த பாயிண்ட்ல உனக்கு ஓடு உடைஞ்சது? நான் 18 பாயிண்ட்டுமா உடையும்? ஏதாவது ஒண்ணு தானே இல்ல? 1 மணி நேரம் பேசியிருப்போம். ஒரு பொண்ணை நான் பார்த்துட்டு இருக்கிறேன், இந்த அவையில தான் இருக்கிறா. என் கண் அவன் நான் பேசி ஒரு பாயிண்ட நிறுத்தின பாருங்க, அதுல இருந்து இப்படிதான் இருக்கா, யோசிச்சுக்கிட்டே இருக்கா. ஏதோ ஒன்று அவளை பாதிச்சிருச்சு. அவள் உள்ள டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கா. அவளுக்குள் ஏதோ ஒரு கற்றல் நிகழ்ந்திருக்கு. போதும், அது போதும். 600 பக்கம் புக்கு படிக்கிறோம். 532வது பக்கத்துல 3வது பேரால 2வது வரி நம்மளுடையதா இருக்கும். அதுக்கு தான் அந்த 600 பக்கத்தையும் படிக்கிறது. 1 மணி நேரம் பேச்சுல ஒரு பாயிண்ட் தான் நிகழ்ந்துருச்சுன்னா, என் வருகை வெற்றி, உங்கள் வருகை வெற்றி. எதுவும் கிடைக்காம கம்முன்னு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சது. ஏதேனும் ஒன்று கற்றல் நிகழணும் இல்லையா? பாருங்க, எது உன்னை பாதித்தது சொல்லு. என் மக்களுக்கு அதை இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்வேன்ல, சொல்லு. அவ சொன்னா இந்த பாயிண்ட் தான், தேங்க்யூன்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லிட்டு போயிட்டா. அந்த பாயிண்ட் வேணுமா? 8 வருஷமா அவளை வச்சு செஞ்ச உள்ள ஏதோ ஒரு விஷயத்த அவ விடுதலை ஆயிட்டா. அதுல இருந்து நான் சொல்றேன் பாருங்க, இந்த அவையில இருக்கக்கூடிய பலர் விடுதலை பெறுவீர்கள். ஏதோ ஒரு இந்த கூட்டம் மாதிரி இல்ல, கிடையாது, அது கிடையாது, அது கிடையாது. பாருங்களேன், பகுத்தறிவு கூட்டம், மதம் சார்ந்த கருத்து இல்லை. பாருங்க, ஒருத்தன் ஒரு காட்டுக்குள்ள நுழையிறான். நாம தான் புதுசு, காடு புதுசு, நமக்கு தெரியாது காடு. இருட்டு வெளிச்சம், இருட்டு வெளிச்சம் மாறி மாறி வருது. எப்படியோ பாதையை கண்டுபிடிச்சு போய்கிட்டே இருக்கிறோமா, திடீர்னு ஒரு பெரிய பாம்பு புத்து பார்த்த உடனே நின்னுட்டான். அவன் உள்ள இருந்து ஒரு பாம்பு அப்படி வந்து கருணாக உன்னை பார்த்துருச்சு. இவன் பாம்பை பார்க்க, பாம்பை இவனை பார்த்துருச்சு. சத்தம் போடாம போயிட்டான் கடந்து. பாம்பு சத்தத்தை கேட்டு, அதுக்கு அரவம்னு பேரு, சத்தத்தை கேட்டு அது பின்னாலேயே வருது, கூடவே வருது. இவன் ஒன்றும் சொல்லலை. காடு பாம்புக்கும் சொந்தம், எனக்கும் சொந்தம், நடந்தா நடந்துட்டு வருதுன்னு போய்கிட்டே இருக்கிறான் இவன். அது கூடவே வந்துச்சா, நீங்க எதிர்பாராத நேரத்தில் அதனுடைய உடனிருப்பு ஒண்ணு உங்களை பயமுறுத்தலையா, அது உங்க கால் குதிகால கொத்திருச்சு. இப்ப நான் பாம்புன்னு சொன்னது பாம்பு இல்லை,
கூட வேலை செய்கிறவங்க, குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், பார்ட்னர்கள், யாரை வேணாலும் வச்சுக்கோங்க, குழு உறுப்பினர்கள், மேடையில் இருக்கக்கூடியவர்கள், யார் வேணா வச்சுக்கோங்க. கொத்திருச்சு, பாம்பு கடிபட்டுடுச்சு. இப்ப நீங்க எல்லாரும் இருக்கிறீங்க, யாராவது கையை தூக்க முடியுமா? இதுவரைக்கும் எனக்கு யாரும் துரோகம் செய்ததே கிடையாது அப்படின்னு ஒரு ஆள் கை தூக்க முடியாது. அவர் மண்டையை தான் சொறியறார், கை தூக்கல. யாராலையும் சொல்ல முடியாதுங்க, எல்லாருக்கும் அடிபட்டு இருக்கோம். சரியா? இப்ப நாம தான், நமக்கு ரெண்டு வாய்ப்பு. ஒண்ணு, நேரா அந்த பாம்பை தேடி போலாம். பாம்பே பாம்பே, நான் உன் வழிக்கு வந்தேனா? நீதானே என் வழியில் வந்தாய். நான் உனக்கு என்ன துரோகம் செய்தேன்? நீ என்னை ஏன் கொத்தினாய்? பதில் சொல் என்று நீதி கேட்கலாம். பாம்பிடம் எந்த நீதியும் கிடைக்காது. அதன் இயல்பு கொத்துவது. சரியா? அத நான் நீயா படமா ஊதுன உடனே திரும்பி வந்து கொத்தன இடத்துல இருந்து விஷத்தை உருவுறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. கொத்துப்பட்டு விட்டீர்கள், விஷம் ஏறிக் கொண்டிருக்கிறது, மரணமடையாமல் உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பாதுகாப்பதற்கான வேலைகளில் ஈடுபட வேண்டுமே தவிர don't chase the snake, treat the venom. எது நடந்தாலும் உங்களை நீங்கள் முதலில் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த துரோகத்தில் இருந்து உங்களுடைய வாழ்க்கை பலியாகாமல் நீங்கள் உங்களையே பாதுகாத்துக் கொள்வதுதான். நான் சொல்றேங்க, உண்மையா சொல்றேங்க, உங்க எல்லார்கிட்டையும் சொல்றேன். அறம் பேசுகின்ற நான் இது. நான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டிருக்கேன், சத்தியத்தை பேசுகிறேன். 2008 நான் வெளியில சொன்னதில்லை. பெரிய வாழ்க்கையில் அடி, என்ன செய்யறதுன்னே தெரியலங்க. அப்படி அந்த காட்டுல நிக்கிற மாதிரியேங்க, அப்படியே நிக்கிறேன். தொழுகைக்கு போட்டு கடவுள் கிட்ட வேண்டாம், அழுவுற வேண்டாம், வெறும் அழுகதான். எங்க அம்மா சொல்லுச்சு ஒரு வார்த்தை. தொழுகை முடிச்ச உடனே இப்படி பார்த்துட்டு நின்று ஒரு மாதிரி எழுப்பி என்ன சேர்ல உட்கார வச்சு, தொழுகை முடிச்ச உடனே உட்கார வச்சு, சுல்தானா அழுதது போதும், இனி அழாத. அவங்ககிட்ட சொல்லிட்டல, கடவுள்கிட்ட சொல்லிட்டல, அவன் பார்த்துப்பான். நீ உண்மையானவளா, ஒழுக்கமானவளா, அறம் சார்ந்தவளா இருக்கிற அப்படின்னா நீ எதற்காக மனம் கரைகிறாயோ, யார் உனக்கு இந்த துன்பத்தை தந்தார்களோ அவர்களை இறைவன் உனக்கு முன்னால் சோழி போல் கொண்டு வந்து போடுவான். அந்த நேரத்தில் நீ அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வாய். கடவுளே, நான் நினைக்கலையே இவங்களுக்கு போய் இவ்வளவு கஷ்டமான நீ பிரார்த்தனை பண்ணுவ. அந்த காலம் வரும், அழுவதை நிறுத்து. அன்றிலிருந்து அழுவதை நிறுத்தி கொண்டேன். 10 ஆண்டுகள் கழித்து இறைவன் சோழியாக கொண்டு வந்து போட்டான். அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய தொடங்கினேன். நீங்கள் அறம் சார்ந்தவர்களாக இருந்தால் first you treat the venom, don't chase the snake. அதை பழிவாங்கவோ அதற்கு பின்னால் போய் அதனிடத்தில் நியாயம் கேட்பதோ நீங்கள் நிறுத்திக் கொண்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பலம் கொண்ட மட்டும் எழுந்து நீங்கள் நிற்க வேண்டும். அந்த எழுந்து நிற்றலுக்கான கற்றல் உங்கள் மனதிலே ஆழமாக நிகழ வேண்டும். யாரையும் பார்த்து வியக்காதீர்கள் என்று நான் சொல்லுவேன். என் பேச்சை கேட்கின்றவர்களுக்கு நான் எடுக்கும் பாடம், யாராக இருந்தாலும் யாரையும் இப்படி பார்த்து வியக்காதீர்கள், புரிந்து கொள்ளுங்கள். இந்த காரணத்திற்காக இவர்கள் இந்த படியில் ஏறி நிற்கிறார்கள். Just do understand them, don't chase them. அவர்களுக்கு பின்னால் போக வேண்டியது ஒன்றுமில்லை. இந்த வாழ்க்கை அற்புதமானது. என்னுடைய எல்லா முகநூல் பக்கங்களிலும் எல்லா இன்ஸ்டாகிராம் பக்கங்களிலும் எழுதி வைத்திருக்கக்கூடிய சொல் இதுதான். உன்னால் முடியாது என்று நீ சொல்வதை வேறு யாரோ ஒருவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். உன்னால் முடியாது என்றால் யாராலும் முடியாது, யாராலும் முடியாது என்றால் உன்னால் மட்டுமே முடியும். எழுந்து நின்று பாருங்கள். இந்த கற்றலை உலகத்திற்கு தருவதற்கு முன்னால் உங்கள் மனதில் ஒரு முறை சொல்லிக் கொள்ளுங்கள்,
வாழ்க்கை உங்களுக்கு திரும்ப சொல்லுகிறேன், வாழ்க்கை உங்களுக்கு வெற்றிகளை தருவதில்லை. வாழ்க்கை உங்களுக்கு வாய்ப்பை தான் தரும். யார் ஒருவர் வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்குத்தான் வெற்றி வந்து காலில் முத்தமிடுமே தவிர வெற்றி அதுவாக வந்து நிற்பதே இல்லை. பிரபஞ்சத்தில் நீங்கள் எதை நிகழ்த்துகிறீர்களோ அது உங்களுக்கு திரும்பி வரும். எதுவும் தானாக நிகழாது, நீங்கள் தான் நிகழ்த்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் மாறினால் எல்லாம் மாறும். சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் தான் வாழ்க்கையில் மற்றவர்கள் மாறுவார்கள். இன்று நேற்று நாளை என்பது ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. இந்த விதிகளை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மிக அடிப்படையான விதிகள் இதெல்லாம். நாம் செய்யும் பிழைகளை நாம் மறந்து விடுகிறோம். நாம் செய்த பிழைகள் நம்மை துரத்துகின்றன என்று என் பேச்சில் நான் குறிப்பிட்டேன். பிழைகள் செய்யாமல் இருப்பதற்கான சூழலை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு சில கற்றல் நிகழ வேண்டும். இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நம்முடைய வாழ்க்கை நமக்கு சில காட்சிகளை, சில சொற்களை, சில வாய்ப்புகளை தருகின்ற பொழுது அதை முழு மனதோடு கற்றல் மனநிலையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இப்படித்தான், நாதன் அவர்கள் என்னை பற்றி சொன்னார்கள், நான் அப்படித்தான், அவள் அப்படித்தான். சிறகை விரித்து பார்த்தேன், சிட்டுக்குருவி போல் தான் இருந்தேன். வளர வளர விரித்தேன். நான் சிட்டுக்குருவி இல்லை என்பதனை புரிந்து கொண்டேன். நான் ராஜாளி என்பதனை காலம் எனக்கு உணர்த்தியது. விரிந்து பறந்து கொண்டிருக்கிறேன். வானம் காத்திருக்கிறது. நீங்களும் சிறகை விரித்து பாருங்கள். செம்புட்பறவையே சிறகை விரி. பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது. சிறுத்தைய வெளியில் வா. எலி என உன்னை இகழ்ந்தவர் நடுங்கிட புலி என செயல் செய்ய புறப்படு வெளியே. நம்பினை இருளினை விளக்க செம்புட்பறவையே சிறகை விரி. எழு பற, வானம் காத்திருக்கிறது. வா, சேர்ந்து பறப்போம். வாய்ப்புக்கு மகிழ்ச்சி. வணக்கம்.